இங்க நம்ம அத்யூத்துக்கு பர்த்டே வந்தனால அவங்க அப்பா அவனுக்கு ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் ஒன்னு வாங்கி தராரு. அந்த போனை வச்சுக்கிட்டு பப்ஜி கேம்னா ஏத்தி பொழுதுனைக்கு கேமே தான் விளையாடிட்டு இருக்கான். இவன் நைட்டு விளையாட ஆரம்பிச்சு காலையில வரைக்கும் அந்த கேமே தான் விளையாடிட்டு இருக்கறனால அவனோட கான்சென்ட்ரேஷன் சிதற ஆரம்பிக்குது. இதனால அவனால படிப்புலயும் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல. அவன் எழுதுற ஹேண்ட் ரைட்டிங்கும் சரியில்லாம போயிடுது. நம்ம அத்யூத்துக்கு எடுக்கிற கிளாஸ் டீச்சரும் பேரண்ட்ஸ் கூப்பிட்டு நல்லா படிச்சிட்டு இருந்த இந்த பையன் இந்த ஒரு வருஷமா படிக்கிற எல்லா சப்ஜெக்ட்லயுமே எல்லாத்துலயுமே ஃபெயில் ஆகுறான்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கிற அவங்க அம்மாவும் அவன் கிட்ட இருந்து போனை புடுங்குனா கேம் விளையாட முடியாம இருக்கறனால அவனே அடிச்சுக்கிட்டு காயப்படுத்திக்கிறான். இவன் பொழுதுனைக்கு கேமே விளையாடிட்டு இருக்கறனால அவங்க அப்பா அவன் கிட்ட இருந்து போனை வாங்க வந்தா அவங்க அப்பாவையே அடிக்க வரான். இதெல்லாம் பாக்குற அவங்க அம்மா அப்பாவும் தன்னோட பையனுக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு தன்னோட பையனை கூட்டிட்டு போய் ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட காட்டுனா அந்த டாக்டரும் இவனை பார்த்து கவனிச்சுட்டு இவன் ஒரு கேமுக்கு அடிக்ட் ஆயிட்டான். அந்த கேமை விட்டு இவனால வெளியில வரதும் ரொம்ப கஷ்டம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் அவன் கிட்ட இருந்து அந்த போனை வாங்கி இந்த கேம் விளையாடுறத ஸ்டாப் பண்ணணும். நம்ம கோவப்பட்டு அவசரத்துல எந்த முடிவு எடுத்தாலும் அவனோட உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிடுறாரு. இதனால அவங்க அப்பா அம்மாவும் வெக்கேஷனுக்காக நம்ம அத்யூத்தை ஒரு பெரிய ஹில்ஸுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போனா போன்ல எந்த சிக்னலும் கிடைக்காது, நெட்வொர்க்கும் ஒர்க் ஆகாது. இதனால இவனை அங்க கூட்டிட்டு போய் திருத்திடலாமேன்னு பார்த்தா இவனுக்கு போன் சிக்னல்லாம் கிடைக்காதனால அங்க இருக்கிற ஒருத்தர்கிட்ட இங்க வைஃபை கனெக்ஷன் ஏதாச்சும் கிடைக்குமான்னு கேக்குறான். இங்க நெட்வொர்க்கே சுத்தமா கிடைக்காதுன்னு இவரும் சொல்லிடுறாரு. இப்பயும் இவன் விடாம அங்க இருக்கிற இன்னொருத்தர்கிட்ட தனியா பேசிட்டு உங்க ஃபேமிலி கிட்ட வந்து நம்ம சாண்ட்விச் சாப்பிட போலாமான்னு கேக்குறான். பையன் ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட கூப்பிடுறானேன்னு இவங்களும் அந்த ஹோட்டலுக்கு போனா அந்த சுத்து வட்டாரத்திலேயே இவங்க போன ஹோட்டல்ல தான் நல்லா சிக்னல் கிடைக்குமா. இததான் ரொம்ப ரகசியமா கேட்டுட்டு அவங்க அம்மா அப்பாவை இந்த ஹோட்டலுக்கு பிளான் பண்ணி கூட்டிட்டு வந்திருப்பான். ஹேண்ட் வாஷ் பண்ண போன பையன் இன்னும் காணமேன்னு அவங்க அப்பா உள்ள வந்து பார்த்தா இவன் போன்ல கேம் விளையாடிட்டு இருக்கான். அவங்க அப்பாவும் பயங்கர கோவமாகி அவன் கிட்ட இருக்கிற அந்த போனை வாங்கிடுறாரு. இவனும் கோவமா அந்த இடத்தை விட்டே ஓடிடுறான். இதெல்லாம் பாக்குற அவங்க அம்மா அப்பாவும் பயந்து போய் பையனை காணமேன்னு அங்கிட்டு இங்கிட்டு போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. இவன் ஒரு இடத்துல எதையோ பார்த்து பயந்து போய் ஒரு இடத்துல உட்காந்து ரொம்ப பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் 3ன்னு போட்டு போங்க.